சரியான சந்தர்குலம் சந்தர்குல வம்சத்தில் பிறந்திட்ட என்னுடைய தாயோ குந்தி வந்தாரே. தந்தையா என்னுடைய தந்தையோ பாண்டி மகாராஜன். பாண்டவத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தார தேவிக்கும் நீங்க எத்தனை பேருக்கு? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை சொல்கிறேன். கூடி பிறந்தவாரி
சரி நண்பா குந்தி மந்தாருக்கும் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் சரி. சரியாக எத்தனை பேர்? நாங்கள் சரியாக 5 மாவீரர்கள். ஓ 5 பேர் சொல்றீங்க. சரி. யார் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன். ஓ தருமன், பீமன், அர்ஜுனன், நகலர், சகாதேவன். சகாதேவன் ஆக மொத்தம் பாண்டவருக்கு 5 பேர். 5 பேர். ஆ. யார் யார் தெரியுமா? யாரு? அதாவது ஆ. குந்தி மாதாவுக்கு பிறந்தவர்கள் ஆ. 3 பேர். யார் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன். மந்தார தேவிக்கு மந்தார தேவிக்கு பிறந்தவர் யார் யாரு? யார் யாரு? நகுல, சகாதேவன். ஆ. 5 பாண்டவர்கள். அடடே. 6வதாக எங்களுக்கு ஒரு தங்கி உள்ளார். ஓ தங்கச்சி சங்குபதி. அட அவங்க தான் சங்கபதி. ஆமா. சபாஸ். அப்படியா இருந்த போதிலும் ஆ. நண்பா சாமி. நாங்கள் பாண்டவர் 5 பேர்களாக இருந்தாலும் ஆ. நான் ஆனால் அழகுமான அர்ஜுனனாக இருந்தாலும் சாமி. ஏன் இந்த பாண்டவர் 5 பேர் சொல்றீங்க. சரி. தருமன், பீமன், அர்ஜுனன், நகல், சகாதேவன். ஆஹா. அப்படி 5 பேர் இருந்தாலும் அப்படி பாண்டவர் குலத்துல பிறந்தாலும் ஆ. ஏங்க தடபுடிக்கு சன்னியாசி மாதிரி இருக்கிறீங்களே? ஓ ஏன் இந்த எனக்கு துறவி வேடம்? என்ன காரணம்? ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? எதனால தெரியுமா? எதனால? எங்களுக்கு நேரிட்ட எதிரிகள் யாருக்கு? சத்ராவதிகள். யாரு? யார் தெரியுமா? யாரு? சொல்கிறேன். பெரிய தந்தை பெற்றெடுத்தார் 100 பேரி. கௌரவர்கள் 100 பேருக்கும் பாண்டவர் 5 பேருக்கும் சின்ன சிறு வயதில் இருந்து பகையோ. போகுடல்ல வழிகாடியிலே போய் குழியோ வெட்டி வைத்தார். நடக்குடல்லோ வழிகாடியிலே நச்சு புல்லட்டி வைத்தார். அதற்கு நல்ல மாலி கட்டி வாய் கட்டி நண்பா சாமி. பேரான பெரிய தந்தை ஆ. பெற்றெடுத்தான் கௌரவர்கள் 100 பேர். 100 பேர். கௌரவநாதிகள் 100 பேருக்கும் ஆ. பாண்டவர் 5 பேருக்கும் 5 பேருக்கும் சின்ன சிறு வயதிலிருந்து ஆ. ஒரு விளையாட்டிலே ஒரு பகை ஏற்பட்டு அடடட. அது நாளடைவில் நாடியலைவ ஆ. பங்காளி சண்டையானது. அட பங்காளி சண்டை பகையாளி சண்டையானது. பகையாளி சண்டையானது. அடடட. அப்பொழுதே ஆ. துரியராஜன் வஞ்சகம் நெஞ்சில் வைத்தான். ஆ. இந்த பாண்டவர்கள் இப்படியே வெட்டி வைத்தால் ஆ. இந்த நாட்டை அவர்களே ஆழ்வார்கள். ஆழ்வார்கள். அவர்களே எந்த போட்டி எடுத்தாலும் வெற்றி வெற்றி அடடட. அப்படி என்று இருக்கும்போது தருவாயி. ஓ துரியாரமணனுக்கே வெற்றி. ஆமா துரியாரமணனுக்கே தோல்வி. தோல்வி. பாண்டவருக்கே வெற்றி. எந்த போட்டியில் எடுத்துக்கிட்டாலும் பாண்டவர் 5 பேருக்கே வெற்றி. ஆ. அப்பொழுது துரியோதனன் என்ன செய்தான்? என்னங்க? அப்பொழுதே சிறு வயதிலிருந்தே வஞ்சகத்தில் நெஞ்சில் வளர்த்தினான். மத்தாகாத மாதிரி. எப்படி? ஆ. போகும் வழிதினில் பொய்க்குழி வெட்டி உள்ள வைத்தான். வந்து சாவுட்டுமுனு. உள்ள விழுந்து சாவுட்டோன்னு. ஆ. நடக்கும் வழிதினில் நச்சு முள்ளட்டி வைத்தான். கால்ல ஏறிட்டுமுனு. உண்ணுகின்ற சாதத்தில் விஷத்தை கலந்து வைத்தான். இந்த மாதிரி விஷம். படுக்கின்ற பாய்தனிலே ஆ. பாம்புகளை விட்டு வைத்தான். ஒத்தி சாவுட்டுமுனு. குடிக்கின்ற ஜலத்தினிலே கூரூசிகளை போட்டு வைத்தார். போட்டிருப்பாங்க. எண்ணற்ற வஞ்சகங்களை செய்து பிறகு அரக்குமா மாலை கட்டி எங்கள் 5 தீ மூட்டி கொல்ல நினைத்தார். அப்படி எண்ணற்ற வஞ்சகத்திலும் எங்கள் மாமனாகப்பட்ட மாயக்கன் கிருபையாலே நாங்கள் உயிர் தப்பித்தோம். பிறகு மகனாகப்பட்ட லக்னகுமாரனுக்கு யாரு? துரியோதன மகன் லக்னகுமாரனுக்கு பூணூல் திருமணம் என்று பொய்யோலை அனுப்பி அதாவது அஸ்தாபுரம் வர செய்தான் எங்கள் 5 அஸ்தாபுரம் நாட்டுக்கு. ஆமா. அப்பொழுது அஸ்தாபுரம் வர செய்தி அதாவது அந்த பூணூல் திருமணத்திற்கு சிறிது நேரம் உள்ளது அப்படி என்று சொல்லி அதாவது ஒரு பொழுதுபோக்குக்கு ஆரம்பிக்கப்பட்டது. என்ன? பகட சூது.
பகட சூதாடி ஆ. பகடையிலே தோற்றம் இந்த பாண்டவர்களை பாண்டவர்கள் ஆமா பாவம் பாவம். பகடையிலே என்னென்ன தோற்றும் என்னென்ன? நாடு நகரம் அவநீதி செங்கோல் உப்பு சட்டி ஆணை முறை ஆ. நாடு நகரத்தை இழந்தோம் ஆ. நாடு நகரத்தை இழந்து ஆ. பகடியில் தோத்த பாண்டவர்கள் பாண்டவர்கள் 12 வனங்கள் முடிக்க வேண்டும். அடடே. ஓராண்டு அந்நியாகவாசம் முடித்து வந்தால் ஆ. பங்குள்ள பிரகாரம் பாதி ராஜ்யம் தருகிறேன் என்று அப்ப துரியாரமன் சொன்னாங்க. துரியோதனன் மன்னன் சொல்லவில்லை. அடடே. அங்குள்ள குருபெரியர்கள் சொன்னார். ஓ, இந்த மாதிரி குரு பெரியவர்கள் இந்த மாதிரி குருபெரியர்கள் மட்டுமே சொன்னார்கள். ஆ. அப்பொழுது அந்த துரியோதன மன்னன் என்ன சொன்னான்? என்ன? இப்படி தலையை மட்டும் ஆட்டினான். அவரவங்க நாடு கொடுப்பனா கொடுப்பானா? கொடுப்பனா? அப்படி என்று ஆ. குருபெரியவர் வார்த்தையை சிறுமையில் ஏற்றுக்கொண்டு ஆ. நாங்கள் நடந்தோம் 12 வனங்கள். அடடே. அதாவது எப்படி? என்னென்ன வனம்? ஒன்னாவது சூரியவனம், சூரியவனம். இரண்டாவது ராமரிசி வனம், ராமரிசி வனம். மூணாவது முறுக்குமாரிசி வனம், மூணாவது முருமாசி வனம். நாலாவது காலரிசி வனம், நாலாவது காலரிசி மகவனம். ஐந்தாவது சைது வனம், சைது வனம். ஆறாவது காமதேனு பருவதம், காமதேன் பருவதம். ஏழாவது கெத்ரு பருவதம், கெந்துரு பருவதம். எட்டாவது ஆ. குருமரிசி வனம், ஆ. ஒன்பதாவது ரோமரிசி வனம். ரோமரிசி வனம். இந்த பாண்டவர்கள் 5 பேருமே ஆ. பாண்டவர்கள் 5 பேருமே ஆ. 8வது குருமரிசி வனத்தை முடித்துவிட்டு ஆ. நேற்று தினமாக ஆ. 9வது ரோமரிசி மகாமுனிவர் வனத்திலே ஆ. காலடி எடுத்து வைத்தோம்.